அப்படின்னு தாவீது நினைத்த பொழுது யார் நாத்தான்வேல் சொல்கிறா, இல்லை இல்லை உன்னுடைய கை. ஏன்னா இந்த யாரை அழிக்கிறார்? கோலியாத் அழிக்கிறாரு. எதில்? 17 அழிக்கிறாரா? அடுத்து 18, 19, 20, 21 எல்லாம் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா எருசலேமை சுற்றி இருந்த எல்லா கானானியர், ஏத்தியர், எபூசியர், பெலிசியர்கள் எல்லாரையும் அழிச்சு 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 அழிச்சாரு மட்டும் இல்லை, அவர்களிடத்துல எல்லாம் கொள்ளை பொருளாயிட்டு. இதெல்லாம் தேவனுடையது, இதெல்லாம் தேவனுடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதுன்னு சொல்லி எல்லா விக்கிரகம் கையில் இருந்ததான அந்த பொண்ணுகளை, வெள்ளிகளை எல்லாவற்றையும் தாவீது கொள்ளையாடி கொண்டு வந்து எருசலேமுக்குள்ள வச்சுட்டாரு. அதனால தான் சொல்கிறோம், எருசலேம் பட்டணம் அது மெயினாக அந்த சீயோன், சிக்லாக் என்கிறது அமலேக்கர் கையில் இருந்துச்சு. அதை வாங்கி அங்கே தான் தாவீதின் கோட்டை, அதுதான் சீயோனாக அழைக்கப்பட்டது. ஆமென் என்று சொல்ல. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, தாவீது என்ன செஞ்சாரா? சத்துரு கையில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கி பிடுங்கி கொண்டு வந்து தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அல்லது தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு எல்லாம் சவதரித்தார். அநேக